வெள்ளக்கதைகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த குமரி கண்டம் குறித்த கற்பனை, அது ஒரு கதை தான். கதைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே கடல் வந்து அழித்திருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்களில் வருகிறது. இன்னொரு பக்கம் இந்த கடல் இல்லாத பகுதிகளில் ஆற்று வெள்ளம் பாய்ந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இருக்குது. இதே மாதிரியான பேரிழப்புகள் வட அமெரிக்கா கண்டத்திலும் இருக்கிறது. இந்த குமரி கண்டம் எவ்வாறு அழிந்தது அப்படிங்கிறத பற்றி, அல்லது இந்த குமரி கண்டம் இப்படி இருந்து போயிருக்கலாம்ங்கிறத ஒரு ஜுவாலஜிஸ்ட், ஒரு விலங்கியல் வல்லுநருடைய கருத்தை வச்சுக்கிட்டு குமரி கண்டம்ங்கிற கற்பனையை உருவாக்குகிறார் தேவநாய பாவாணர். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த சுமேரிய நாகரிகத்தில் ஆதப்பா அப்படிங்கிற ஒரு நபர் வருகிறார். இந்த ஆதப்பா அப்படிங்கிற நபர் அவர் வந்து ஒரு மீனில் வந்ததாகவும், அவர்தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதாகவும், படகில் எப்படி பயணிப்பது என்றெல்லாம் கற்றுக் கொடுத்ததாகவும் கதைகள் வருகிறது. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் ஆதப்பா என்பதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிய மன்னனாக இருக்கலாம் அப்படிங்கிற கற்பனையோட, அப்படிங்கிற ஒரு இணைப்பை தேவநாய பாவாணர் செருகுகிறார். நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு, நாம் இருக்கிற இந்த சூழலுக்கு பின்னால் நாம் ஒரு பெரிய பாரம்பரியத்தை கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த பாரம்பரியம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாரம்பரியத்துக்கான அது ஒரு மிக நீண்டது என்று சொல்லுகிற அந்த பெருமிதத்தை தேடி செல்லும் போது தேவையற்ற கற்பனைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தின் பார்ப்பட்டுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்து நதி என்பது திசைகள் மாறி 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 வருவதனால் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பார்ப்பட்டு கிமு 1600 வாக்கில் மிகப்பெரிய பேரழிவை அந்த நாகரிகம் சந்திக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சுமேரியாவாக இருந்தாலும் சரி, அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் வெள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணி இருக்கிறது. இப்போ இது எங்கேயோ நடந்துச்சு அப்படின்லாம் நாம் யோசிக்க வேண்டியதில்லை. சமீபத்தில் கூட வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை நாம் சந்திக்கிறோம். நண்பர் கிருஷ்ணவேல் அவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விவகாரங்களை எல்லாம் பேசினார். அதுவும் குறிப்பாக வந்து இன்னைக்கு திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி கிடையாது. அவர் ஆரம்பத்தில் சங்கியாக இருந்தேன் என்றால், அதனால் ஒருவேளை திராவிடத்தால் அந்த சங்கி கிருஷ்ணவேல் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சங்கிகள் தான் வீழ்வார்கள். சங்கிகளுக்குத்தான் திராவிடத்தால் வீழ்ச்சி, நமக்கு எப்போதும் எழுச்சி தான். ஏன்னா இன்னைக்கு இது நாம் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்லேருந்து இந்த இருக்கிற மேடை வரையிலும் நாம் ஒரு கதம்பம் மாதிரி இருக்கிறோம். பல பூக்கள் இணைத்து கட்டப்பட்ட மாலை. ஒரே பூவில் இருக்கக்கூடிய அதை வந்து மாலைன்னு சொல்கிறது இல்லை. உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் அது வந்து மல்லிகையிலிருந்து அது பூதான், அது மாலையாக இருக்க முடியாது. ஆனால் இந்த கதம்பம் என்பது, நான் எதை சொல்ல வர்றேன் என்றால், பல்வேறுபட்ட சாதிய வர்க்க வர்ண படிநிலையிலிருந்து வருகிற மக்கள் ஒன்றாக கூடியிருக்கிற ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது திராவிடம். ஸோ ஒரு திராவிட கண்ணோட்டம் கொண்டவர் அவர் இன்னைக்கு நமக்கு வந்து 1806 சிப்பாய் கழகத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பற்றியான விவரணைகளை எல்லாம் தோழர் கருணானந்தன் அவர்கள் பேசுவார். ஆனால் நான் அவருடைய தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் அப்படிங்கிற நூலை பற்றி, அதிலும் 9வது பாகத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் எப்போதும் பேசுகிற ஒரு விஷயம், பெருமிதங்களை வரலாறாக நாம் சொல்லக்கூடாது, வரலாற்றில் பெருமிதங்களை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நாம் பல அறிவுஜீவிகளை பார்க்கிறோம். நம்மை விட எவ்வளவோ புத்தகங்களை படித்து கரைத்து குடித்தவர்களை பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஒரு விதத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பேராசிரியர்களுடைய மாணவன் சொல்வதில் ஒரு பெருமை எங்கே இருக்குன்னா, அந்த பெருமித உணர்ச்சி இருக்கு இல்லையா, வரலாற்றில் கிடைக்கிற பெருமித உணர்ச்சி, அது இல்லாமல் ஆய்வுபூர்வமாக வரலாற்றை அணுகக்கூடியதை கற்றுக் கொடுத்தவர் அவர். அப்போ அந்த அடிப்படையில் அந்த நோக்கத்தோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். கூடுதலாக நண்பர் கிருஷ்ணவேல் அவர்கள்
9வது தொகுப்பில் கடைசியாக அந்த அணிந்துரை எழுதி முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, கடந்த 8 தொகுப்புகளைப் போலவே உங்களுக்கு இதுவும் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். வரலாற்றில் பெருமிதங்களை தேடக்கூடாது என்று தான் பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரே தவிர விறுவிறுப்பை தேடக்கூடாது என்று சொல்லவே இல்லை. அப்போ சுவாரஸ்யம் அது தோழரினுடைய பேச்சிலும் இருக்கு. நாம் வீடியோக்களை பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி அதாவது இயல்பிலேயே ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் அவரிடம் உண்டு. அதை மீறி அவருக்கு நோக்கம் என்பது இந்த சுவாரஸ்யத்தை விறுவிறுப்பை தேடுவது. இப்போ இது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரலாற்றை ஆரம்பத்தில் கற்றுக்கொள்கிறவர்களுக்கு, புதிதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உடையவர்களுக்கு இன்னும் சொல்வதாக இருந்தால், வரலாற்று பக்கம் திரும்பி வந்த, அதாவது முதல் வாசனை அடிப்பவர்களுக்கு முக்கியமானது இது. ஏன்னா சுவை என்பது இன்னைக்கு நாம் உணவின் சத்தை விட சுவையை அதிகமாக விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சுவையை அடிப்படையாக வைத்து சுவாரஸ்யத்தை, விறுவிறுப்பை ஏற்றுகிற விதத்தில் அதனுடைய தலைப்பே உருவாக்கி இருக்கிறார். தெரிந்த வரலாற்றில் தெரியாத பக்கங்கள். அதில் நீரினால் பெருவெள்ள கதைகள் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். பெருவெள்ளங்கள் ஏற்பட்டு எவ்வாறெல்லாம் இந்த உலகம் பெரிய பாதிப்புகளை சந்தித்தது, அது பற்றிய கதைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத எழுதுகிறாரு. அதில் குறிப்பாக அந்த பெருவெள்ள கதை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட ஒரு பெருவெள்ள கதை நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லே இருக்குது. வடிவேல் இருந்த வான்பகை புறாது, பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்தி குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு ஒரு சிலப்பதிகார பாடல் இருக்கிறது. இப்போ நம்ம அதை அடிப்படையாக வைத்து கொண்டு பக்குருளி ஆறு என்பது மிக பெரியதாக ஒரு வற்றாத ஜீவநதி போல் குமரி கண்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி அங்கே பன்மலை அடுக்குகள் இருந்தன, குமரி மலை இருந்தது, பக்குருளி ஆறு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குமரி கண்டம் என்கிற ஒரு நிலப்பரப்பை அதை நீங்கள் வரைஞ்சிருப்பாங்க, நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு பெருசாக ஆப்பிரிக்காவிலும் போகும். இதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்படி இல்லவே இல்லை. அதை பேராசிரியர் அவர்களும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி தோழர் கிருஷ்ணவேல் அவர்களும் அதில் குறிப்பிட்டுகிறார். பிலிப் ஸ்லாட்டர் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நபர் 1846 பிலிப் ஸ்லாட்டர் அவர்கள்தான் முதலில் இந்த குமரி கண்டம் பற்றிய ஒரு தகவலை சொல்கிறார். அவர் ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளர். அவர் ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர் கிடையாது, ஒரு மொழியியல் அறிஞரும் கிடையாது. ஒரு விலங்குகளை ஆராய்ச்சி செய்கிறவர். அதில் லெமூருங்கிற விலங்கினுடைய எச்சங்கள் மடகாஸ்கர் பகுதியில் இருக்கிறது, அதை விட்டோம்னா கேரள பகுதியில் கிடைக்கிறது. அதனால் இந்த பகுதிகள் எல்லாம் இணைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதற்கு பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் இதுக்கான எந்த தொடர்பும் இல்லை, அதுக்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், கண்ட பிரிவு இருக்கு இல்லையா, கண்டங்கள் பிரிவது என்பது மிக பழமை, தொன்மை காலத்திலேயே முடிந்து விட்டது. அப்போ மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சு. மனிதர்கள் தோன்றியது மிக மிக அண்மை காலத்தில். அப்போது இப்படி ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அந்த பரப்பு பிரிந்து மடகாஸ்கரோடும் இங்கேயும் போனதுங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா தமிழ் பெருமிதம். இதை யார் ஆரம்பித்து வைக்கிறாங்க? இந்த இதையும் தேவநாய பாவாணர் தான் சொல்கிறார். தேவநாய பாவாணரை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடும்போது மொழி ஞாயிறு அப்படின்னு இல்லை, திராவிட மொழி ஞாயிறு அந்த பட்டத்தை தான் கொடுத்தார்கள். பெரியார் அதை எப்படி வழங்கினார் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் அதில் அவர் விவரணையாக எழுதுகிறார். அதில் திராவிட மொழி ஞாயிறாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னோர்கள் எவ்வளவு ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, நாம் அதை உரசி பார்க்கணும். ஈரோட்டு கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது நமது கடமை. பெரியாரே பட்டம் கொடுத்தாலும் சரி, பெரியார் உங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு நான் பெரிய நபர் இல்லை, எனவே நான் கையில் கொடுக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஆய்ந்தறிந்த புலவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கருத்து சரியா தவறா என்று உரைத்து பார்க்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் வெள்ளக்கதைகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில்
இந்த குமரி கண்டம் குறித்த கற்பனை அது ஒரு கதைதான் என்கிற முக்கியமான விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்றார். ஒரு சுவாரஸ்யத்தை தேடுகிற புத்தகமாக, சுவாரஸ்யமான புத்தகமாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளும் கூட அறிவியல் பூர்வமான நியாயமான தரவுகள் அடிப்படையிலேயே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகளில் சுமேரியா பற்றி வருகிறது. சுமேரியாவை பற்றி தான் முதல்ல சொல்கிறாரு. இந்த சுமேரிய நாகரிகத்தில் இந்த கில்காமேஷ்ங்கிற நபர் உத்னாபிட்ஸ்ங்கிற நபரை தேடி செல்கிறார். அவர் உத்னாபிட்ஸ் சாகா வரம் பெற்றவராக, அந்த தத்துவத்தை தெரிந்தவராக இருக்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவர் நான் அந்த தத்துவத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த களிமண் தகடு, சுமேரிய களிமண் தகட்டில் இந்த பெருவெள்ள கதை வருகிறது. உத்னாபிட்ஸ் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் தன்னை பாதுகாத்து கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய படகு மாதிரி செய்து அதில் தன்னை பாதுகாத்து கொண்டு மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு தப்பி இந்த மந்திரத்தை, அதாவது இந்த சூட்சமத்தை கற்றதாக சொல்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் பெருவெள்ளங்கள் எப்படியெல்லாம் அழித்தது, எப்படியெல்லாம் இந்த கதைகள் உருமாறி வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைபிள்லையும் இதே கதை அப்படியே இருக்குது. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா மெசபோட்டோமியா என்கிற அந்த மீசோபோட்டம் சுமேரிய நாகரிகத்திலிருந்து தான், அந்த களிமண் பலகைகளிலிருந்து தான் அடுத்த கட்டமாக அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் அதை வேறொரு வடிவத்தில் 7 நாட்கள் பெருமழை 7 நாட்கள் வெள்ளம் என்கிறதை மாற்றி 40 நாட்கள் மழை 150 நாட்கள் அந்த மழை வடிவதற்கு ஆகிவிட்டது, ஒவ்வொரு இனங்களையும் எடுத்து எடுத்து அவர் தன்னுடைய பேழைக்குள் வைத்து கொண்டார் என்கிற கற்பனை இந்த கதையில் இருந்து, மூலக்கதையான இந்த சுமேரிய கதையில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கதைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே கடல் அழித்திருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்களில் வருகிறது. இன்னொரு பக்கம் இந்த கடல் இல்லாத பகுதிகளில் ஆற்று வெள்ளம் பாய்ந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இருக்குது. இதே மாதிரியான பேரிழப்புகள் வட அமெரிக்கா கண்டத்திலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 258 கதைகள், இந்த மொத்த கதைகள், அதாவது உலகம் முழுவதும் இந்த மழையால் அழித்த கதை என்பது மழை, பெருவெள்ளம், கடல் அரிப்பு, இதனால் மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் ஆய்வு பண்ணுறாரு. அதுக்கு ஒரு தனி தலைப்பை வச்சு இந்த மனிதன் தோன்றிய, உலகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அவர்கள் தொடர்ந்து எப்படிப்பட்ட சவாலான சூழல்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள், அந்த சவாலான சூழல்களில் இருந்து தான் இந்த கதைகள் உருவாகி இருக்கின்றன. அதாவது அது எப்படின்னா கதைன்னா நேரடி அனுபவம் தான், அதை கதைகளாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மாற்றி வந்திருக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட கதைகள் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த விவகாரத்தில் பெருமிதங்களை வரலாற்றில் தேடாதீர்கள் அப்படிங்கிறத நாம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் இந்த குமரிக்கண்டம் எவ்வாறு அழிந்தது அப்படிங்கிறத பற்றி, அல்லது இந்த குமரிக்கண்டம் இப்படி இருந்து போயிருக்கலாம்ங்கிறத ஒரு ஜுவாலஜிஸ்ட், ஒரு விலங்கியல் வல்லுநருடைய கருத்தை வச்சுக்கிட்டு குமரிக்கண்டம்ங்கிற கற்பனையை உருவாக்குகிறார் தேவநாய பாவாணர். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த சுமேரிய நாகரிகத்தில் ஆதப்பா அப்படிங்கிற ஒரு நபர் வருகிறார். இந்த ஆதப்பா அப்படிங்கிற நபர் அவர் ஒரு மீனில் வந்ததாகவும், அவர்தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதாகவும், படகில் எப்படி பயணிப்பது என்றெல்லாம் கற்றுக் கொடுத்ததாகவும் கதைகள் வருகிறது. இந்த அடிப்படையை வைத்து கொண்டுதான் ஆதப்பா என்பதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிய மன்னனாக இருக்கலாம் அப்படிங்கிற கற்பனையோடு, அப்படிங்கிற ஒரு இணைப்பை தேவநாய பாவாணர் செருகுகிறார். இப்படியாக நாம் என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு, நாம் இருக்கிற இந்த சூழலுக்கு பின்னால் நாம் ஒரு பெரிய பாரம்பரியத்தை கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த பாரம்பரியம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாரம்பரியத்துக்கான அது ஒரு மிக நீண்டது என்று சொல்லுகிற அந்த பெருமிதத்தை தேடி செல்லும் போது தேவையற்ற கற்பனைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
ஒரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர் இல்லாத ஒரு விலங்கியல் வல்லுநரின் கூற்றை எடுத்துக்கொள்வது, இன்னொரு பக்கம் ஒரு கற்பனை கதைகளை எடுத்துக்கொண்டு அதோடு நம்மை முடிச்சு போட்டுக்கொள்வது, இதன் மூலமாக நாம் ஒரு நீண்ட பாரம்பரியமான இனத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற பெருமிதத்தோடு வாழ்கிறோம். அது தேவையற்றது அப்படிங்கிறத நான் இந்த புத்தகத்தின் ஊடாக புரிந்து கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வரலாற்றை சொல்பவர்களை விட பெருமிதங்களை பாராட்டுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ கிமு 3300 தோன்றி 1300 வாக்கில் அழிந்து போன சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு பொருளை நாம் தெற்கிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படைன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் வரலாற்று ஆய்வுகள் ஆதாரங்கள் அடிப்படையானது. அப்போது ஒரு 5500 ஆண்டு பழமையான ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் அந்த மொழி உறவுகளையும் வைத்துத்தான் இதை நாம் திராவிட நாகரிகம்னு சொல்கிறோமே தவிர, தெற்கில் இருந்த நபர்கள் வடக்கில் சென்றார்கள், வடக்கில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு இங்கிருந்து அங்கே போனார்கள் அப்படிங்கிற அந்த தொனி எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அதை குறித்தும் தோழர் அவர்கள் பதில் சொல்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாகரிகமும் அழிந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தின் பார்ப்பட்டுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்து நதி என்பது திசைகள் மாறி 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 வருவதனால் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பார்ப்பட்டு ஒரு கிமு 1600 வாக்கில் மிகப்பெரிய பேரழிவை அந்த நாகரிகம் சந்திக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, சுமேரியாவாக இருந்தாலும் சரி அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் வெள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணி இருக்கிறது. இப்போ இது எங்கேயோ நடந்துச்சு அப்படின்லாம் நாம் யோசிக்க வேண்டியதில்லை. சமீபத்தில் கூட வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை நாம் சந்திக்கிறோம். அது நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இதை கூட தடுக்க முடியவில்லையா அல்லது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியலையா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்னொன்று, இந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்ததுனால தான் ஒருவேளை இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துருச்சோ, பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு இல்லை. இயற்கை இதைவிட பெரிய வெள்ளங்களையும் பெரிய பாதிப்புகளையும் காலங்காலமாக ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் தான் கதைகளாக வரலாற்று நிகழ்வுகளாக சொல்லப்படுகிறது. கதை என்பது துல்லியமான டேட்டாஸ் இல்லாட்டாலும் கூட பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் சொல்லுகிறார் நம்முடைய தோழர் அவர்கள். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிக விவகாரத்தில் தெற்கிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் சரியா, அந்த இது எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி வரலாற்றில் நாம் பெருமிதங்களை விட்டுவிட்டு சுவாரஸ்யங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நியாயமான உண்மைகளை தேடுவோம். அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற இடத்திற்கு வரலாற்றை வைத்து பயணிப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.